வாஞ்சி ராஜா ஆண்டவனே, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? உங்களுக்கு சேவை செய்யறது தவிர வேற ஒரு பாவம் அறியாத ஒரு நல்லவன் போயிட்டாங்க ஆண்டவனே. நல்லவன் தாயா சீக்கிரமா சாவான். மகாத்மா காந்தி செத்ததுக்கு பேரறிஞர் பெர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு காந்திஜியோட சாவு தான் உதாரணம் சொன்னார். இருந்தாலும் வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ரொம்ப புத்திசாலிகளும் மேதைகளும் சின்ன வயசுலதாயா போவாங்க. ஆதிசங்கரர், வேதாந்த விற்பனர் விவேகானந்தர், கவியரசர் பாரதி, கணித மேதை ராமானுஜம், இப்படி இளமையில போனவங்க கணக்கு உனக்கு எத்தனை வேணும்? இது என் தப்புதான். வாஞ்சி மேல சந்தேகப்பட்டு இந்த பார்வதி சில விஷயமா கேட்க கூடாத கேள்வி 1-2 கேட்டுட்டேன். மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆண்டவனே. பூசாரி, இது தற்கொலை இல்ல, கொலை. ஆமா பூசாரி, பார்வதி சில காணாம போச்சு, அது விஷயமா தான் இந்த கொலையே நடந்திருக்கு. விளக்கமா உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சிலையோட மதிப்பு 5 லட்சம் இருக்கலாம், ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிடுச்சுங்களே. பூசாரி, வாஞ்சியோட உயிராவது 5 லட்சத்துக்கு போச்சு. மகாத்மா காந்தியோட உயிர் வெறும் 5 ரூபாய்க்கு தானையா போச்சு. என்னது, 5 ரூபாய்க்கா? ஆமா பூசாரி, காந்திஜி சுடப்படுற அன்னைக்கு பிரார்த்தனையில இருந்தார். பிர்லா மாளிகையை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. அவரை சுட வந்த கோட்ஸே சுத்தி சுத்தி வந்தா உள்ள போக முடியல. கடைசியா அங்க நின்றுகிட்டு இருந்த காவல்காரங்கிட்ட ஒரு 5 ரூபாய திணிச்சான். அவ உள்ள விட்டா, இவன் போனா சுட்டான். தப்பு யார் பேர்லங்கிற பூசாரி? கை நீட்டி 5 ரூபாய வாங்கிட்டு உள்ள விட்டானே பொடிவாவி, அவன் மேலதாங்க தப்பு. அது எப்படி தப்பாகும்? அவன் 5 ரூபாய கைய நீட்டி வாங்குற அளவுக்கு வறுமையில வச்சிருந்ததுதான் தப்பு. ஆகையினால பூசாரி, பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய மகாத்மாவோட உயிரே வெறும் 5 ரூபான்னா சாதாரண ஆத்மாக்களுடைய உயிரெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை? இப்ப தாங்க புரியுது ஆண்டவரே. பொருளாதார பிரச்சனையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் காந்திஜி சோசியலிசத்தை கொண்டு வர பாடுபட்டார். வரவேற்க வேண்டிய திட்டம் தான் பூசாரி, ஆனா அதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணுமே. இல்லன்றீங்களா? எங்கய்யா இருக்கு? கை அழுகி வாயழுகி மூக்கழுகி நொண்டி நொண்டி நடந்தே பிச்சை எடுக்கிறானே, அவனுக்கு கூட பிச்சை எடுத்தே பணக்காரனாகணுங்கிற எண்ணம் அவன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கே பூசாரி. ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க ஆண்டவனே? காரணமா? சில அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் தன் வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து அறிவுரைகள் சொல்றாங்கன்னு பிச்சைக்கார வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பூசாரி. அப்படி உபதேசம் பண்ற பெரியவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறானே, நம்ம எப்ப 200 ஏக்கர் நிலம் வாங்க போறோம் அப்படின்னு அதிலேயே தாங்க ஆண்டவனை குறியா இருக்கிறாங்க. அவன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி? அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா? இது புரியாத பேராசை பிடிச்ச மக்கள் 1000 ஏக்கர், லட்சம் ஏக்கர், கோடி ஏக்கர் வாங்கினா என்ன? அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு? எவ்வளவு ஆண்டவனே? குட்டியாடு தப்பி போனா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம். தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம் பூசாரி. இந்த ஏழை பூசாரியால 1 அடி நிலம் கூட வாங்க முடியலையே ஆண்டவனே. நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி. என்னைக்கு இந்த பூலோகத்துல பிறந்தியோ அன்னைக்கே உன் பேர்ல பட்டா போட்டாச்சு 8 அடி நிலம். வாஸ்தவம் தான் ஆண்டவனே. பூசாரி, இங்க மனித கடகத்தை மாத்திர எரிக்கலையா, அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகுது. அதனாலதான் இதுக்கு புண்ணிய பூமின்னு சொல்றான். இங்க ஏழை பணக்காரங்கிற ஏற்றதாழ்வுக்கு இடம் இல்ல, படித்தவன் பாமரங்கிற பாகுபாட்டுக்கு இடம் இல்ல. அங்கே எரியும் நெருப்பு பத்தினி என்றும் பரத்தை என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. மன்னவனானாலும் சரி, மாடோட்டும் சின்னவானாலும் சரி, இந்த மண்ணுக்கு எல்லோருமே சமம். சமரசம் உலாவும் இடம் பூசாரி, சமரசம் உலாவும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க.